Okay, so hi guys, welcome back to Ignite YouTube channel. So நம்ம fluid mechanics successfully complete பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம properties of fluids பத்தி பார்க்க போறோம். ஸோ fluid properties பத்தி பேசும்போது நம்ம மெயினாக ஜேஇ பொறுத்த வரைக்கும் மெயின்லி ஜஸ்ட் டூ ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த யூனிட்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஸ்காசிட்டி விஸ்காசிட்டி அண்ட் அடுத்தது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இது ரெண்டுமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் விஸ்காசிட்டி வந்து முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த செக்ஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது விஸ்காசிட்டி தான். ஸோ விஸ்காசிட்டி சிம்பிளி சொல்லணும்னா ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஃப்ரிக்ஷன் அண்ட் ஃப்ளூயிட்ஸ். ஸோ இதுதான் கேஸ் ஆஃப் மோஸ்ட் ரியல் ஃப்ளூயிட்ஸ். ஓகேவா, நீங்கள் டே டு டே பேசிஸில் பார்க்குற ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே விஸ்கஸ் ஃப்ளூயிட்ஸ் தான். ஓகே, இப்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மெயின் பாயிண்ட் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் எல்லா ஈக்குவேஷன்ஸ் எல்லா ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து நான் விஸ்கஸ் ஃப்ளூயிட்ஸ்க்கு எடுத்தது. எந்த ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனும் நம்ம கன்சிடர் பண்ணல. கரெக்டாக? ஸோ லைக் பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் நான் எழுதும் போதே நான் வந்து நான் விஸ்கஸ் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் ஃப்ளோக்கு தான் இந்த பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அந்த பெர்னௌலிஸ் ஈக்குவேஷனில் தான் வந்து ப்ராக்டிக்கல் கேசஸில் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நம்மளால எழுத முடியாது. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி நிறையா திங்ஸ் மெக்கானிக்ஸில் வந்து ரியல் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் நிறையா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. லைக் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் இருக்குது, விஸ்காசிட்டி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த கால்குலேஷன்ஸ். நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெயியில் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஐடியல் கேஸுக்கு தான். ஓகேவா, ஸோ இப்போது நம்ம விஸ்காசிட்டி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா, ஸோ விஸ்காசிட்டிக்கு சிம்பிள் டெஃபினேஷன் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளூயிட்ஸ் ஆர் நாட் ஐடியல் ஒன்ஸ் அண்ட் ஆஃபர் சம் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ இப்போது ஒரு ஓகே மேபி ஒரு கண்டெய்னர் கூட எடுத்துக்கலாம். சேம் கண்டெய்னர் எக்ஸாம்பிள். அண்ட் இந்த கண்டெய்னரில் ஒரு போட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு டாய் போட் இருக்கு. ஸோ இந்த டாய் போட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ண வைக்கணும்னா ஆப்வியஸ்லி நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அதுக்கு. கரெக்டாக? இதை இப்போ வந்து நான் வெறும் அந்த ஹொரிசான்டல் மோஷனை மட்டும்தான் பார்க்குறேன். ஒரு டாய் போட் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. இது நீங்கள் மூவ் பண்ண வைக்கணும்னா நீங்கள் வந்து இந்த போட்டை வந்து இப்படி பிடிச்சி இழுக்கணும். ஓகே, ஸோ ஏன் இந்த ஃபோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, இந்த அடிஷ்னல் இந்த ஃப்ளூயிட் இருக்கு, இந்த ஃப்ளூயிடே வந்து இந்த போட்டோட பேஸ் சர்ஃபேஸில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மாதிரி எக்ஸர்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ சிம்பிளாக இப்போது ஃப்ளூயிடை கூட விட்டுருங்க. சிம்பிளாக ஒரு சாலிட் சர்ஃபேஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்குது. ஓகே, இந்த பிளாக் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது. இந்த பிளாக்கை வந்து மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஃபோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து என்னென்னா, இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு ஓவர் கம் பண்ணணும். இனிஷியலாக ஸ்டேஷ்னரி கண்டிஷனில் நீங்கள் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் இது வந்து பிளாக் வந்து மோஷனில் இருக்கும்போது ஆப்வியஸ்லி கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து உங்களோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை ஃபஸ்ட்டு ஓவர் கம் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ ஹாரிசான்டலாக மூவ்மெண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது, ரிலேட்டிவ் மோஷன் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு லெட்ஸ் இந்த போட்டை நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் இந்த ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனை தான் இப்போ வந்து நம்ம விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு கூப்பிடுறோம். ஸோ இது வந்து ஃபோர்ஸ் டியூ டு த ஃப்ளூயிட். இந்த ஃப்ளூயிடே வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஆஃபர் பண்ணுது. ஓகேவா, ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகேவா, ஒரு ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு கூட கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா, ஃப்ரிக்ஷன் ஜென்ரலி அசோசியேட்டட் வித் இந்த மாதிரி சாலிட்ஸ். ஸோ ஃப்ளூயிட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரிக்ஷனை விஸ்காசிட்டி அப்படின்னு கூப்பிடுவோம், விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே தான் இங்கேயும் எழுதியிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளூயிட் மோஷன் இஸ் லைக் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அனலாகஸ் டு ஃப்ரிக்ஷன் அண்ட் சாலிட்ஸ் மூவ் ஆன் சர்ஃபேசஸ். சர்ஃபேசஸில் சாலிட்ஸ் மூவ் ஆகும்போது ஃப்ரிக்ஷன் இருக்கிற மாதிரி இந்த ஃப்ளூயிடில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து விஸ்காசிட்டி. ஸோ இந்த ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன்ன்றது வந்து ஃப்ளூயிடே ஆஃபர் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அது வந்து ஒரு ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் விஸ்காசிட்டி. ஓகே, ஸோ இப்போ ஒரு சிம்பிள் ஒரு டெரிவேஷன் மாதிரி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஃப்ளூயிட் விஸ்காசிட்டியை நம்ம வந்து குவான்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஸோ இதை நான் ஒரு சிம்பிள் ஒயிட் போர்டில் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ ஒரு சாலிட் சர்ஃபேஸை சாலிட் ஆப்ஜெக்டை ஒரு ஃப்ளூயிட் மேலே நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு போட் இருக்குது. ஓகேவா? இந்த போட் வந்து ஒரு ரிவரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சாலிட் ஆப்ஜெக்டை இந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிட் ஒரு இந்த மாதிரி ஒரு லிக்விடில் வச்சு நம்ம இதை மூவ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த போட் வந்து லெட்ஸே இந்த டைரெக்ஷனில் போட்டை மூவ் பண்ணுறோம். ஓகேவா? எனி டைரெக்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் போட்டை இப்படி நம்ம மூவ் இந்த டைரெக்ஷனில் போட் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, டுவர்ட்ஸ் த லெஃப்ட் நம்மளோட போட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ டுவர்ட்ஸ் த ரைட் கூட எடுத்துக்கலாம், எனி டைரெக்ஷன். ஸோ மேபி இங்கே இன்னொரு வாட்டி வரைகிறேன். ஸோ வாட்டர் இப்படி இருக்கு. நான் வந்து போட்டை இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ண வைக்கிறேன். போட் வந்து இப்படி மூவ் ஆகுது, விபி. ஓகேவா? வெலாசிட்டி ஆஃப் போட். அண்ட் இதுதான் வந்து ரிவரோட பெட். ரிவர் பெட்னா பேசிக்கலி லைக் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தட் ரிவர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த சாலிட் ஆப்ஜெக்டை நீங்கள் இந்த லிக்விடில் நீங்கள் இப்படி மூவ் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா இந்த போட்டோட சர்ஃபேஸ் காண்டாக்ட் வித் வாட்டர் இருக்குல்ல, இந்த போட் சர்ஃபேஸ் வந்து எந்த சர்ஃபேஸ் வந்து காண்டாக்ட் வித் வாட்டர் வந்து காண்டாக்டில் இருக்கோ அந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த ரிவர் வாட்டரில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கும் ஸ்லிப்பிங் இருக்கும். ஸ்லிப்பிங்னா என்ன சொல்ல வரேன்னா பேசிக்கலி இந்த போட்டுக்கும் இந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ்க்கும் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும். ஓகேவா? ரிலேட்டிவ் மோஷன் between surface and fluid. Surface and fluid, basically surface of the boat and the fluid surface. Okay, so இந்த மாதிரி ரிலேட்டிவ் மோஷன் இருக்கிறதுனால என்ன இருக்கும்? fluid friction இருக்கும். So basically viscous or viscous force experienced by boat surface. இந்த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் போட் அண்ட் ஃப்ளூயிட் லேயர் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஃப்ளூயிட் வந்து இந்த போட் மேலே ஒரு விஸ்கஸ் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். இந்த ரிலேட்டிவ் மோஷன் ஒரு இந்த ஸ்லிப்பிங் இருக்கிறதுனால ஒரு விஸ்கஸ் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஸோ இன்கேஸ் வந்து எந்த ரிலேட்டிவ் மோஷனுமே இல்லை அந்த மாதிரி கேஸில், ஃபார் எக்ஸாம்பிள் போட் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த போட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ண வைக்கிறீங்கன்னா இந்த போட்டுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிற ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸும் போட்டோட சேர்த்து அப்படியே ட்ராக் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளூயிட் லேயர்ஸ்க்கும் அந்த போட்டோட பேஸ் சர்ஃபேஸ்க்கும் எந்த ரிலேட்டிவ் மோஷனும் இல்லைன்னா அப்போ ஆப்வியஸ்லி எந்த ஃப்ரிக்ஷனும் இருக்காது, எந்த விஸ்கஸ் ஃபோர்ஸுமே இருக்காது. ஸோ இது ரொம்ப ரொம்ப அனலாகஸ் டு நம்மளோட மெக்கானிக்ஸில் படித்த ஃப்ரிக்ஷன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் எந்த ரிலேட்டிவ் மோஷனும் இல்லைன்னா எந்த விஸ்கஸ் ஃபோர்ஸுமே இருக்காது. ஸோ அதுக்கு வந்து உங்களோட இந்த விஸ்காசிட்டி வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். இன்கேஸ் விஸ்காசிட்டி சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னா ஃப்ரிக்ஷனில் நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னா போட் சர்ஃபேஸ்க்கும் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ்க்கும் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும். இந்த ரிலேட்டிவ் மோஷன் இருக்கிறதுனால விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து போட் மேலே ஆக்ட் ஆகும். இந்த ஃப்ளூயிட் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் போட் மேலே எக்ஸர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் என்னது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோயிங் ரிவர் அப்படின்னே வச்சுப்போம். ஓகேவா? ஸோ ஃப்ளோயிங் ரிவராக இருக்கும் போது இந்த ரிவர் பெட் இருக்குல்ல, பேசிக்கலி இந்த பேஸ் ஒரு பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ரிவர், பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ரிவரில் ரிவர் வெலாசிட்டி வந்து 0ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஆப்வியஸ்லி நீங்கள் கீழே இருக்கிற பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னா எந்த ஃப்ளோவும் இல்லை அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் மேலே போக போக, அதாவது இப்படி நீங்கள் அசென்ட் பண்ண பேஸ் ரிவர் பெட்லேருந்து, இது வந்து ரிவர் பெட். ஓகேவா? ஆர்பின்னு கூப்பிட்டுருக்கேன். ரிவர் பெட்லேருந்து இங்கே மேலே போக போக உங்களுக்கு ஃப்ளோ இருக்கும், ரிவரோட ஃப்ளோ இருந்துட்டு இருக்கும். ஸோ அட் எனி ஹைட் செட் ஃப்ரம் த ரிவர் பெட் வந்து உங்களுக்கு ரிவர் வெலாசிட்டி வந்து நான் வி அப்படின்னு கூப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் அட் ஹைட் ஜெட் இருக்கீங்க, ஜெட்லேருந்து இன்னொரு ஸ்மால் ஹைட் டிசெட் மேலே அசென்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ இருக்க போகிற ஃப்ளூயிட் வெலாசிட்டி வந்து நான் வி ப்ளஸ் டிவி அப்படின்னு கூப்பிட்றேன். ஓகே, ஸ்மால் இன்க்ரிமெண்ட் இன் ஜெட் இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட் இன் ரிவர் வெலாசிட்டி இருக்கும். ஓகே, ஆப்வியஸ்லி நீங்கள் ரிவர் பேஸ்லேருந்து நீங்கள் ரிவர் சர்ஃபேஸ்க்கு மேலே வர வர ரிவரோட ஹாரிசான்டல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு
vertical height. நீங்கள் எவ்வளோ ஹைட் அசென்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ப்ரொபோஷனலாக உங்களோட fluid velocity இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி டாப் மோஸ்ட் சர்ஃபேஸ் டாப் மோஸ்ட் பாயிண்டில் உங்களோட ஃப்ளூயிடோட வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிவி டிசெட் இருக்குல்ல, இப்போ இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவின்றது ஸ்மால் இன்க்ரிமெண்ட் in fluid speed or fluid velocity for dz increment in height. ஓகே, ஸோ ஸ்மால் dz நீங்கள் வந்து ரிவர் பெட்லேருந்து கீழே வந்தீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரொபோஷனல் இன்க்ரீஸ் இன் இன்க்ரிமெண்ட் இன் வெலாசிட்டி வந்து டிவி. ஸோ இப்போ இந்த டிவி பை டிசெட் இது ரெண்டு குவான்டிட்டிஸும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த டிவி பை டிசெட்னு ஒரு குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ இது பேர் வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வெலாசிட்டி கிரேடியன்ட். இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதோட மேத்தமேட்டிக்கல் மீனிங் என்னன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட் வி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது அப்படின்றது. பேசிக்கலி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் மெஷர்ட் ஃப்ரம் த ரிவர் பெட். ஓகே, ஸோ எந்த பாயிண்ட் எந்த சர்ஃபேஸில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதோட ஹைட் ஃப்ரம் த ரிவர் பெட், அதை நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு லைக் வி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ஜெட் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது வெலாசிட்டி கிரேடியன்ட். இந்த டிவி பை டிசெட் அப்படின்ற குவான்டிட்டி வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட். ஓகேவா? ஸோ இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஃப்ளூயிட் விஸ்கஸ் ஃபோர்ஸ், அதை வந்து நான் எஃப் அப்படின்னு கூப்பிட்றேன், எஃப்வி அப்படின்னு கூப்பிட்றேன். ஸோ இந்த ஃப்ளூயிட் விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிவி பை டிசெட். ஓகே, வெலாசிட்டி கிரேடியன்ட் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஃப்ளூயிட் விஸ்கஸ் ஃபோர்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இன்னொரு ப்ரொபோர்ஷனாலிட்டி என்னதுன்னா ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ். ஓகேவா? ஏரியா ஆஃப் இது வந்து ஒரு குவான்டிட்டி, ஒரு பேராமீட்டர். இன்னொரு பேராமீட்டர் வந்து ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் எக்ஸ்போஸ் டு ஃப்ளூயிட். இது வந்து ஜஸ்ட் நம்ம இமேஜின் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு ரொம்ப ரொம்ப லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா போட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமான ஃபோர்ஸ் கொடுக்கணும் அதை வந்து நீங்கள் இழுக்கிறதுக்கு. இப்போ அதே அந்த போட்டோட பேஸோட சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் கம்மி ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தாலே அதை வந்து போட் வந்து மூவ் பண்ண வச்சிடலாம். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து அகெயின் ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ். பேசிக்கலி அந்த பேஸ் ஏரியா ஆஃப் த போட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது விஸ்கஸ் ஃபோர்ஸ். ரொம்ப அதிகமான ஏரியா இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கணும். ஏன் அதிகமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் விஸ்கஸ் ஃபோர்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நான் வித் ரெஸ்பெக்ட் டு போட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்கேஸ் எந்த போட்டுமே இல்லைனா கூட வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளூயிட் லேயர்ஸ் நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு லைக் அட்ஜசன்ட் ஃப்ளூயிட் லேயர்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்மளோட சர்ஃபேஸ் இங்கே ஒரு ரிவர் பெட் இருக்குது அண்ட் இங்கே தான் நம்ம வந்து ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளூயிட் லேயர்ஸ் கூட இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு ஃப்ளூயிட் லேயர் இருக்குது அண்ட் இதுக்கு அடுத்த ஃப்ளூயிட் லேயர் இங்கே கீழே இருக்குது. இப்படி போடுறேன். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ரிலேட்டிவ் மோஷனாக கூட இதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த இதோட ஸ்பீடு வந்து வி ப்ளஸ் டிவி அண்ட் இதோட ஸ்பீட் வி ப்ளஸ் டெல்டா வி அண்ட் இதோட ஸ்பீடு வந்து வி அண்ட் இந்த ரெண்டு லேயர்ஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டெல்டா செட் அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரைட்னா இது நம்ம பண்ண தேவையில்ல. ஓகே, இந்த போட் எக்ஸாம்பிள் வச்சு இதை நம்ம பார்ப்போம். ஸோ விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சர்ஃபேஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி கிரேடியன்ட் அண்ட் அதே மாதிரி விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா இன் கான்டாக்ட் வித் த ஃப்ளூயிட். ஓகே, ஸோ இது வச்சு நம்ம எழுத போகிற விஸ்கஸ் ஃபோர்ஸ் எப்படி வருதுன்னா, விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு ஈட்டா இன்டு ஏ இன்டு டிவி பை டிசி. ஓகே, ஸோ இந்த ஈட்டா அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி, அதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நம்ம பார்த்தோம்ல இன் கேஸ் ஆஃப் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ். அதே மாதிரி ஃப்ளூயிட்ஸில் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஈட்டா இன்டு ஏ இன்டு டிவி பை டிசி. ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிவி பை டிசினால இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி ஈட்டாவை மல்டிப்ளை பண்ணால்
எனக்கு விஸ்கஸ் ஃபோர்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் கொஷின்ஸில் வந்து ஒரு வாட்டரில் இந்த மாதிரி மூவ் ஆகிற ஒரு பிளேட் கொடுத்துட்டு அந்த பிளேட்டோட ஏரியா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் வெலாசிட்டி கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேட் ஆர் அந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சிம்பிளாக இதுதான் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட். ஸோ அதே தான் இந்த ஸ்லைட்ஸ்லேயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் யா யூனிட்ஸ்க்கு மேபி கொஞ்சம் யூனிட் அனாலிசிஸும் இங்கே கொஞ்சம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ விஸ்கஸ் ஃபோர்ஸ்ன்றது வந்து ஒரு நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதோட SI யூனிட்ஸ் வந்து ஆர் சிம்பிளி நார்மல் யூனிட்ஸ் வந்து ஃபோர்ஸ் வந்து மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். ஸோ மாஸ் வந்து கிலோகிராம், ஆக்சலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் வந்து SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்குவல் டு ஈட்டாவோட யூனிட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர், டிவி பை டிசெட் வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட். கரெக்டாக? ஸோ வெலாசிட்டி டிவின்றது வந்து வேரியேஷன் இன் வெலாசிட்டி. ஸோ அது வந்து மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு யூனிட். டிசெட்ன்றது வந்து வேரியேஷன் ஹைட், அதோட யூனிட் வந்து மீட்டர்ல இருக்கு. ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு கிடைக்க போகிற விஸ்காசிட்டி, அதாவது இந்த ஈட்டா இருக்குல்ல, இந்த ஈட்டாவோட யூனிட்ஸ் வந்து என்ன வருது? செகண்ட்ஸ் அந்த சைட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், அதாவது இங்கே இருக்கிற குவான்டிட்டி. நீங்கள் செகண்ட்ஸ் அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா மல்டிப்ளைட் பை செகண்ட். அண்ட் இங்கே ஏற்கனவே ஒரு மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அந்த டிவிஷனில் கீழே போயிடும். ஸோ கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் விஸ்காசிட்டி என்னவா இருக்கும்? மாஸ் பவர் 1, லென்த் பவர் -1, டைம் பவர் -1. ஸோ இதுதான் வந்து விஸ்காசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா. இது கூட சிம்பிளாக ஒரு கொஷனில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் ஏற்கனவே படித்த யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணால் உங்களால் இதை கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, ஸோ இந்த கிலோகிராம் பர் மீட்டர் பர் செகண்ட் இருக்குல்ல, அதை வந்து கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட் இருக்குல்ல, இதை வந்து இதுக்கு அதர் நேம் இருக்குது. அது வந்து பாய்ஸ்யூல்ஸ். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக கொஷனில் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி வந்து பாய்ஸில் கொடுப்பாங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் பாய்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த கொஷின் தான் இந்த யூனிட் தான் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் யூனிட். பட் இது வந்து SI யூனிட் கிடையாது. SI யூனிட்ன்றது வந்து பொய்சியூலி. ஓகேவா? ஸோ பாய்ஸை பொய்சியூலியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பாய்ஸை வந்து நீங்கள் 10ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ பாய்ஸ் பை 10 தான் 1 பாய்ஸ்யூல். ஓகேவா? ஸோ பேசிக்கலி 10 பாய்ஸ்யூல்ஸ் தான் வந்து 1 பாய்ஸ். ஸோ கொஷனில் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாய்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை வந்து டிவைடட் பை 10 பண்ணி நீங்கள் SI யூனிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? சாரி, நான் மாற்றி சொல்லியிருந்தேன். 10 பாய்ஸ் தான் வந்து 1 பாய்ஸ்யூல். ஓகேவா? 10 பாய்ஸ்யூல் வந்து 1 பாய்ஸ் கிடையாது. 10 பாய்ஸ் இருந்தால் தான் 1 பாய்ஸ்யூல் ஈக்குவலண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் SI யூனிட்ஸ் தான். மோஸ்ட்டாக இன் டர்ம்ஸ் ஆஃப் பாய்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ஸோ அதை பாய்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பை 10 பண்ணிக்கலாம். ஓகே, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மோஸ்ட்டாக கொஸ்டின்ஸில் பாய்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ யா, விஸ்கஸ் ஃபோர்ஸ் பற்றி இவ்வளோ தான். அண்ட் மேபி இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிவர் பாட்டம் பெட் இருக்கு அண்ட் ஒரு பிளேட் வந்து நடுவில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இப்படி ஒரு ஹாரிசான்டலாக ஒரு பிளேட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணுற கேஸோட டீல் பண்ணுறீங்க. ஓகே, பிளேட் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, அது டிஃபால்ட்டாக அப்படி தான் போகுது. ஓகே, பிளேட் வந்து இப்படி மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கேசஸில் என்ன அப்சர்வேஷன்னா, ஸோ இது வந்து பிளேட் வந்து 3Dயில் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கணும். பிளேட் வந்து ஆக்சுவலி இப்படி இருக்குது 3Dயில். ஆப்வியஸ்லி அது ஒரு கியூபாய்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேசஸில் இந்த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த பிளேட்டும் சரி, அந்த பிளேட்டுக்கு இருக்கிற கீழே இருக்கிற பாட்டம் சர்ஃபேஸுமே சரி, அதை நான் இங்கே ஷேட் பண்ண முடியலனால, ஸோ இந்த ரெண்டு சர்ஃபேஸஸ்லையுமே நீங்கள் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஆப்வியஸ்லி ரெண்டு சர்ஃபேஸ்லையுமே வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ உங்கள் விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஈட்டா
இன்டூ டோட்டல் ஏரியா இன்டூ டிவி பை டிசெட் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இந்த கேஸில் டோட்டல் ஏரியா வந்து டாப் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் பாட்டம் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா இங்கே எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் ஆஃப் 2 வரும். ஓகே, ஸோ அதை நான் இங்கே சொல்ல வரேன். ஆர் இப்படி பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டர் வே வந்து டாப் சர்ஃபேஸில் உண்டான விஸ்கஸ் ஃபோர்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதாவது ஈட்டா இன்டூ ஏரியா டாப் இன்டூ டிவி பை டிசெட் டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகிற விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து ஈட்டா இன்டூ ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பாட்டம் இன்டூ வெலாசிட்டி கிரேடியன்ட் பாட்டம். ஓகே, அண்ட் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு நெட் விஸ்கஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி நெட் விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டு டைரக்ஷன் ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன் தான் ஆக்ட் ஆகும். ஸோ நெட் விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் ஆக்ட் ஆகும். உங்களோட பிளேட் வந்து இந்த சைடில் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது உங்கள் விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆப்வியஸ்லி லெஃப்ட் சைடில் தான் ஆக்ட் ஆகும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் டு கீப் இன் மைண்ட். ஸோ இது கொஷின்ஸில் ஆஃபன் கேட்பாங்க இந்த மாதிரி. அண்ட் யா, ஸோ விஸ்கஸ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அண்ட் யா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிற கொஷின்ஸை வந்து நம்ம இப்போ யா, ஸோ இந்த கொஷின் மட்டும் இப்போ நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கொஷின், ஸோ கன்சிடர் ஃப்ளூயிட் பிட்வீன் 2 parallel plates. ஓகேவா, ஸோ 2 parallel plates இருக்கு. ஓகே, மேபி இதை நான் ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ஒரு பிளேட் இருக்கு அண்ட் இங்கே இன்னொரு பிளேட் இருக்கு. 2 parallel plates அண்ட் இந்த 2 பிளேட்ஸ்க்கும் நடுவில் ஃப்ளூயிட் இருக்கு. ஓகே, the top plate is moving with a velocity 2 meter per second. இந்த மேலே இருக்கிற பிளேட் வந்து நம்ம 2 meter per second வெலாசிட்டியில் மூவ் பண்ணுறோம். கீழே இருக்கிற பாட்டம் பிளேட் வந்து ஸ்டேஷனரியாக இருக்குது 0 meter per second. ஓகேவா, இது ஜஸ்ட் வந்து ஒரு போட். இது வந்து மேலே இருக்கிறது ஒரு போட்டு. இங்கே ஸ்டேஷனரி பிளேட் வந்து ஒரு ரிவர் பெட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் அனலாகஸ் எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் இஸ் 0.01 meter. பேசிக்கலி இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.01 meter. Okay, and the dynamic viscosity of the fluid. So dynamic viscosity is just viscosity தான். viscosity வந்து half poise அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 0.5 poise. ஸோ ஃபர்ஸ்ட் இது SI யூனிட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10 ஆல் டிவைட் பண்ணணும். 0.05 poiseules. ஓகேவா, ஸோ calculate the viscous force per unit area acting on the top plate. ஓகே, ஸோ விஸ்கஸ் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் வந்து ஈட்டா ஏ இன்ட்டு டிவி பை டிசெட் வெலாசிட்டி கிரேடியன்ட். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து ஏரியா வந்து தெரியாது. பட் அவங்க கேட்டது என்னது, விஸ்கஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. பேசிக்கலி இந்த எஃப்வி டிவைடட் பை ஏ ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ அது என்னவா இருக்கும், ஏவை இந்த சைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஈட்டா இன்ட்டு டிவி பை டிசெட். ஸோ விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் ஏரியாவோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஈட்டாவோட வேல்யூ 0.05 இன்டூ டிவி பை டிசெட்ன்றது வெலாசிட்டி கிரேடியன்ட். ஓகேவா, ஸோ இங்கே டாப் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து 2 meter per secondல மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, 2 meters per second. ஏன்னா பிளேட் வந்து டாப் சர்ஃபேஸில் வந்து 2 meter per secondல மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி பிளேட்டுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிற ஃப்ளூயிட் லேயரும் வந்து அப்ராக்சிமேட்லி 2 meter per second ஸ்பீடில் தான் மூவ் ஆகணும். ஓகேவா, அண்ட் நம்ம ஒரு லீனியர் வேரியேஷன் கன்சிடர் பண்ணோம்னா, லைக் வெலாசிட்டி வந்து ஒரு லீனியர் ஃபேஷனில் வேரி ஆகிட்டு இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி இந்த டிவி பை டிசெட்டோட வேல்யூ வந்து இந்த வெலாசிட்டி டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, நீங்கள் அதை செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து வெலாசிட்டி வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷனாக கூட எடுத்து ட்ரை பண்ணலாம். v is equal to mx plus c அப்படின்னு எடுத்துட்டு நீங்கள் at x is equal to 0.01 நம்மளோட வெலாசிட்டி வந்து 2ஆக இருக்குது அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம வெலாசிட்டி வந்து 0ஆக இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை டிரைவ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த டிவி பை டிசெட் வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து ஜஸ்ட் இந்த 2 டிவைடட் பை இந்த 0.01 டைரக்ட்லி வந்து v டிவைடட் பை இந்த டெப்த் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, இது ஒரு லீனியர் வேரியேஷனுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ 0.05 இன்ட்டு வின்றது 2, டெப்த் வந்து 0.01. ஓகேவா, ஸோ விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் ஏரியா என்னவா வருது, 5 into 2 which is 10 Newton per meter square. 10 Newton per meter square. ஸோ 1 meter square ஏரியாவுக்கு 10 Newton விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான்.